அவள் இமைகளால் இழுக்கிறாள். யார் யார் இவள் அதிர்வலை தருகிறாள். தீராமலே மனம் உருகுது காதல் தோன்றாதோ. கனவே நிலவே காதல் பொங்குதே. உறவே உலகே வேகம் கூடுதே. அதுவா இதுவா தடுமாற்றம் நில்லடி முதலா முடிவா நீயே சொல்லடி. மயரிதனிதசா காதல் கதை காலம் விடை விதி வந்துதான் உரைக்கும் அதை. காதல் அலை காலம் கரை கை சேர்க்குமே அதுவாய் உனை. அருகில் ருதிரம் இருந்திருப்போம் அறியாமல் சென்றிருப்போம். விழி தொலைத்ததை விதி கொடுக்கலாம் விரலருகிலே அதை நிறுத்தலாம். காதல் கதை காலம் விடை விதி வந்துதான் உரைக்கும் அதை. காதல் அலை காலம் கரை கை சேர்க்குமே அது வாழுமே. காதல் கதை காலம் விடை. மோஸ்ட் ஆஃப் த ரிசப்ஷன்ஸ் அண்ட் வெட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்க்கிளாக இருக்கும். அந்த ஓப்பன் ஸ்பேஸ் ஒரு நேச்சரோட ஒரு க்ரியேட்டிவிட்டி இல்லாமல் இருக்கும். பட் இங்கே இந்த வின்சர் கார்டனில் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஸோ அமேசிங். ஃபுல் ஆஃப் க்ரீனரிஸ் அண்ட் இந்த மவுண்டெயின்ஸ் பேக்கில் இருக்கலாம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ரெண்டு பேத்துக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணாங்க. ஆனால் பார்த்தா அப்படி கூட தெரியல. ஸோ அவங்க ஒவ்வொரு பக்கம் ப்ளஸ் பண்ணுறதாகட்டும் அங்கங்கே வெக்கப்படுறதாகட்டும் எல்லாருமே பார்த்து ரசிச்சோம். நீலூர்பம் நீரில் இல்லை ஏன் தாண்டி நான் இல்லை இனி ஏதும் தடங்கள் இல்லை. தடுக்கி நீ வீழ வேண்டும் என்று கூட ஆசை உண்டுதான். ஆக்சுவலாக தம்பியாக வந்து நான் சொல்லணும்னா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்னோட சிஸ்டர் மேரேஜ் இப்படிலாம் நடக்கணும் நான் ஒரு ட்ரீம் வச்சுருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அதை விட ஒரு 100% எக்ஸ்ட்ராவே இந்த ஈவெண்ட் வந்து நடந்துருந்துச்சு. திருநெல்வேலி செல்வன் எஸ்ஜி சூர்யா என்கிற வரனுக்கு, திருநெல்வேலி செல்வி என் சாரணி என்கிற வரனுக்கு மாரியாதரணம் கன்னியாதானம் செய்து கொடுத்தோம். சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே. சீதா
நாங்கள் 2 பேரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான், எக்ஸாக்ட் ஆப்போசிட் எல்லாத்துக்குமே. நாங்கள் எவ்வளோ சண்டை போட்டாலும் சரி, நானும் என்னோட அக்காவும் அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து சண்டையை பிரிச்சுட்டு அந்த லவ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்களும் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஆஃப் யூ. புதுசாக வந்திருக்கிறேன் எங்கள் வீட்டு மருமகளை மகளாகத்தான் நாங்கள் 2 பேரும் நினைக்கிறோம். இப்பொழுது எங்கள் வீட்டுக்கு 3ஆவதாக ஒரு மகள் இணைந்துள்ளார்கள். அவங்க நாங்கள் நினைக்கிற மாதிரியே சிறப்பாக நடந்துக்குவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆசீர்வாதம் பண்ணுறோம், ஆண்டவனை வேண்டிக்கிறோம். அந்த காலத்தில் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கூச்ச சுபாவம் இருக்கும். அந்த கூச்சத்தை போக்குனா தான் அவங்க ஒரு அந்யோன்யமாக வாழ முடியுங்கிறக்கோசரம் இந்த நாகவள்ளி சீர் கொண்டு வந்து எல்லா விளையாட்டுகள்லாம் ஆரம்பித்தாங்க. பொண்ணு கேட்குறாங்க, ஒத்தையா ரெட்டையா? மாப்பிள்ளை சொல்லுங்க. மாப்பிள்ளை ரெட்டை சொல்லியிருக்காரு, பார்க்கலாம். ஓ, ஜெயிச்சாச்சு. ரொம்ப நல்லவங்க, ரொம்ப கியூட்டஸ்ட், ரொம்ப அன்பாங்க, ரொம்ப அமேசிங், பண்பானவங்க, அன்பு ரொம்ப இருக்கும். வந்த உடனே இத்தனை கசின்ஸ்னு ஒன்றா பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே கொஞ்சம் ஒரே ஏஜ் குரூப்பில் இருக்காங்க, ஒரே வைபாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு, எக்ஸ்பெக்டே பண்ணல. அண்ட் வச்சுங்க, அதுவுமே வந்து உங்களால் தான் அது நடந்துச்சு, இல்லாட்டி கண்டிப்பாக நடந்துச்சோம். அவர் ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப தன்மையானவர், ரொம்ப அடக்கமானவர், ரொம்ப அன்பானவர். எங்க அத்தம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, கண்ணு கருத்தமா பார்த்துப்பாங்க.